ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Covai Virundhu யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எக் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி விழுது பூண்டு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், முட்டை நான் 5 வேக வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன். உப்பு லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு அதை திருப்பி போடணும். லைட்டாக திருப்பி போட்டாலே போதும், வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அந்த மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக தான் அந்த முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட், கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா தாளித்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா போதும். போட்டு தாளித்து விடுங்க. லைட்டாக சுண்டணும். லைட்டாக சுண்டணுன்னா நீங்கள் அந்த முட்டையை எடுத்து போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை எடுத்து நான் போட போகிறேன். கொத்தமல்லி இதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வதக்கி விடுங்க. உடையாமல் கலரி விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம எக் பெப்பர் ஃப்ரை. எக் பெப்பர் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோவை விருந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.